எப்பவுமே சிக்கன ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா, கண்டிப்பா ஒரு தடவ விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி, இப்படி நீங்க சிக்கன் 65 செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். காரசாரமா சாப்பிட பிடிக்கும்னா, கண்டிப்பா உங்களுக்கு இதுவும் பிடிக்கும். இந்த சிக்கன் ரெசிபி செய்றதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம வந்து ஊசி மிளகாய் எடுத்துக்கணும். நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல. ஏன்னா மலேசியால வந்து பச்சை மிளகாய் அவ்வளவா காரமா இருக்காது. ஸோ நான் ஊசி மிளகாய் சேர்த்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமா புதினா, மல்லி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். கூடவே இதுல நம்ம 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா ஸ்பைசியா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா, ஊசி மிளகாயும், பெப்பரும் எக்ஸ்ட்ராவா கூட சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பசங்களுக்கு வீட்ல குடுக்குறதுனால கொஞ்சம் காரம் கம்மியா தான் செஞ்சேன். இப்ப இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே வந்து திக்கான தயிர் ஒரு 2 ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்ப மிக்ஸி ஜார மூடிட்டு நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு நான் போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க போன் உள்ளது, போன் இல்லாதது எது வேணுமோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி பார்த்து எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா சின்ன